இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் பெத்த புள்ளன்னு நம்ம சூடாமணி யாரோ தூக்கிட்டாவன்னு நேத்து ராத்திரியே புள்ளைய தூக்கிட்டு எங்கேயோ போயிருக்காவன்னு ஆறு தூக்குனவனே தெரியலன்னு. பாட்டி என்ன நடக்கு? இன்னும் விவரம் எதுவும் தெரியல. அதான் புள்ளைய இன்னும் கண்டுபிடிக்கல. மருவன அந்த இளவரசர் நிக்கல, அவனை தூக்கி போட்டு 4 மிதி மிதிங்க, எல்லா உண்மையும் சொல்லிடுவான். மாமனார, என் பொறுமைக்கும் எல்லாம் இருக்கு. ஒழுங்கு மரியாதையா உண்மைய சொல்ல போதியா இல்ல உன கொன்னுடவா? அப்பா என்ன இருக்கிற குழப்பத்தை யூஸ் பண்ணி 2 பேரும் நாடகம் ஆடுறீங்களா? இப்ப உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? சண்முகத்தை இனி யாரும் கட்டுப்படுத்தவே முடியாது. சொல்லுங்க. ஏங்க, இதுக்குதான் நைட்டு பூரா தூங்காம உளறிக்கிட்டே இருந்தீங்களா? நீங்களும் விசில் அடிச்சு என்னையும் விசில் அடிக்க சொன்னீங்களே. என்னமா கூத்துது? ராத்திரி எல்லாம் ஏதேதோ பெடாத்திக்கிட்டு இருந்தாரு. என்னைய உறங்க விடாம டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இப்ப எதுக்குங்க சாபத்துல விசில் அடிக்கிறீன்னு கேட்டா, நான் நினைச்சதெல்லாம் நடக்குதுன்னு கண்டபடி பேசிக்கிட்டு இருந்தாருல. அப்பவே எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்ப பாத்தியா, புள்ளைய தூக்கி இருக்காரு. சண்முகம், இப்ப நீ இவரை விட்டுரு. நமக்கு குழந்தைதான் முக்கியம் சண்முகம். பாவம், குழந்தைக்கு பசி வந்திருக்கும். பால் இல்லாம கதறிட்டே இருக்கும். டேய், குழந்தைதான் நமக்கு அவசரம்டா. மதினி, வந்துட்டியா? நம்ம பேத்திய நீதான் காப்பாத்தணும் மதினி. மதினி, சொல்ல மதினி. திருநீர் எடுத்துட்டா எங்கம்மா நம்ம புள்ள எங்கம்மா காண போச்சு? ஏலே சௌந்தர பாண்டி, நான் பெத்த தங்கத்தை இந்த ஊரை விட்டு அனுப்ப பாக்குறியா? இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்லம்மா. முதல்ல நம்ம புள்ளைய காப்பாத்தி ஆகணும். இல்லன்னா நம்ம புள்ள உசுருக்கே ஆபத்துமா. எங்க இருக்கான்னு சொல்லுமா, எங்க இருக்கான்னு சொல்லு. சொல்லுதல்ல, உனக்கு மட்டும் சொல்லுத. பக்கத்துல வா. ஏய் சண்முகம், நிச்சயம் பாப்பா இங்கதான் இருக்குமா? இல்லை, இங்கதான் இருக்கான்னு தெரியல. ஆனா சனியனுக்கு கண்டிப்பா அந்த விஷயம் தெரியும்ட்டு அம்மா சொல்லுச்சுல. புள்ள எங்க இருக்குன்ட்டு சனியனுக்கு தெரியும். அவனை விசாரிச்சா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். ஐயோ, இல்ல சனியா, ஐயோ பிரசிடென்ட். இல்லை சனியா, கதவு திறல. இல்லை சனியா, இலை சனியா, கதவு திறக்க போதியா இல்லையா? இலை சனியா, உன்னைய எதுவும் பண்ண மாட்டோம், விசாரிக்க தான் வந்திருக்கோம். கதவை திற. நீ உள்ளதா இருக்கன்னு தெரியும்ல. சண்முகம் தப்பிச்சிட்டாம்ல, சிக்காமையா போயிடுவான். இல்லை, முதல்ல புள்ள காணும். நாங்க தவிச்சு போய் கிடக்காவ குழந்தைய கொண்டு போய் அங்க சேர்ப்போம். அவன் எங்க ஓடினாலும் தெரியல, எப்படி இருந்தாலும் எங்க சிக்குவான். நீ வா. ஐயோ, என் குழந்தை. புள்ள கிடைச்சிட்டால. சூடாமணி,
அம்மா நீதான் இப்போ சூடாமணிய கண்டுபிடிச்சிடல. இப்ப சொல்லு, இந்த குழந்தைய இந்த சூடாமணிய நீ எங்கிருந்து கண்டுபிடிச்ச? என் மாமனார என் கிட்ட சாமி படத்து முன்னாடி சத்தியம் போட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்கிய, நீ எல்லாம் திருந்தவே மாட்டல. என்னலே இப்போ ஏமலைய பழி போடுற? என்னலே இது? ஓ, குழந்தை எங்க இருந்து மீட்டு கொண்டு வந்திருக்கோன்னு தெரியுமா? சனியா வீட்ல இருந்து. சனியன் தான் பாப்பாவை தூக்கி வச்சிருந்தான். சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? ஏடி பாக்கியா, நான் இழந்த மரியாதையெல்லாம் இப்பதான் எனக்கு திரும்பி வரப்போகுது. இந்த தடவை நான் தான் பிரசிடென்ட். அது நடக்கணும்னா இந்த வெறும்பை சண்முகம் ஊரு விட்டு ஓடி ஆகணும். இவன் போவான். இவன் ஊரை விட்டு போகாம நான் விட்டவே மாட்டேன். மாமனார, அதுக்கு வேற யாராச்சும் இழிச்சவாயன் இருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லு. இனி நான் எங்கேயும் போற மாதிரி இல்ல, இதே ஊர்ல தான் இருக்க போதேன். என்னது, ஊர் பிரசிடென்ட் ஆகணும்னு ஆசைப்படுத்தியா? ஊர் கவுன்சிலர் ஆக கூட உன்னால ஜெயிக்க முடியாது. நீ வேணா பாரு, உன்னை தோக்கடிச்சு ஓட ஓட விட்டு கடைசியில போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பல, என் பேரு சம்மோ இல்ல. உன் கனவுல கூட அது நடக்காதுல்ல பாப்போம். உன் இந்த ஊரை விட்டு ஓட விட்டு மறுபடியும் நான் பிரசிடென்டா தர்மகர்த்தாவா தலை நிமிர்ந்து நிக்கல. என் பேரு சவுந்தர பாண்டி இல்லல்ல. பாத்துருவா. சொல்லுங்கக்கா. நான் சொன்ன ஏற்பாடெல்லாம் நடக்குதா? எல்லாம் ரெடியா இருக்குக்கா. 4 மணிக்கு கப்பல் போர்டிங் ஏறிடுவோம். காலையில ஷார்ப்பா வந்து சேர்ந்துருவோம். இந்த வேதவழி ஸ்கெட்ச் போட்டா அது தப்பவே கூடாது. எங்க அம்மாவை கொன்ன சண்முகத்தை கொலை பண்ணியே ஆகணும். எங்க அம்மா மாதிரி அனாதை பொணமா அவன் கிடக்கிறத நான் பார்த்து ரசிக்கணும். கவலையப்படாதீங்கக்கா, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். காலையில ஸ்னைப்பர் கண்ணோட நான் வந்து இறங்கிடுவேன். எனக்கு இருக்கிற ஒரே கடமை இதுதான். எங்க அம்மா சாவுக்கு பழி வாங்காம நான் இங்க இருந்து கிளம்பவே மாட்டேன். சீக்கிரம் நீங்களாம் வந்து சேருங்க, நான் வைக்கிறேன். சரிக்கா. தப்புலா, இதெல்லாம் ரொம்ப தப்புலா, பெரிய தப்பு. நான் வாழ்ற வாழ்க்கைக்கு இது சரிதான். இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? இது எனக்கும் சண்முகத்துக்குமான டீலிங்க. சனியை மாட்டினாதான், ஆனா உங்களை மாட்டி விடல. அப்புறம் என்ன? இத சம்மு நம்ப மாட்டானே.